விவாதத்தை நான் திரு இதயதுல்லாட்டிலிருந்து துவங்குறேன். சார், பீகார் தேர்தலுடைய வெற்றி எம்ஒய் ஃபார்முலான்னு பிரதமர் சொல்கிறாரு. பீகார் தேர்தல் முடிவுகள் அனைவருக்குமான பாடம் அப்படின்னு முதலமைச்சர் சொல்கிறாரு. பீகார் தேர்தலேருந்து தமிழ்நாடு என்ன கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு நினைக்கிறார்? பீகார் தேர்தல் ஃபார்முலான்னு ஒன்று சொல்கிறாரு பிரதமர். அதுக்கு முன்னால் இந்த தேர்தலே இன்னைக்கு ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. தேர்தல் ஆணையத்திற்கு வெற்றின்னு தான் எல்லாரும் சொல்கிறாங்க. பிரபல பத்திரிகை இந்தியா டுடே உங்களுக்கு தெரியும், அதனுடைய ஆசிரியர் ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு. இது ஒரு தூசி படிந்த ஒரு வெற்றி, மாசு படிந்த ஒரு வெற்றி, இது விலைக்கு வாங்கப்பட்ட வெற்றி என்பதை அவர் தெளிவாக சொல்கிறாரு. உங்களுக்கு அது மட்டுமல்ல, நேற்று பல பத்திரிகைகளில் 10,000 ரூபா படத்தை போட்டு தான் அந்த வெற்றியை பெரிதாக காமிச்சாங்க. ஆக ஏன் 10,000 ரூபா கொடுக்கறது பெரிய விஷயம், கொடுக்கறத பற்றி தவறு இல்லை. அதை சில மாதங்களுக்கு முன்னோ சில வாரங்களுக்கு முன்பு கொடுத்துருக்கலாம். தேர்தல் நடைமுறை அறிவித்த பிறகு இது ஊர் உலகத்துக்கே தெரியும். தேர்தல் நடைமுறை என்று சொன்னால் எந்தெந்த விஷயங்களில் அரசாங்கத்துக்கும் மக்களுக்கும் சம்மந்தம் இல்லாமல் இருக்கணும், வாக்காளர்களுக்கும் சம்மந்தம் இல்லாமல் இருக்கணும், எந்தெந்த வகையில் அரசாங்கம் கையூட்டோ அல்லது வேறு எந்த வகையிலோ கொடுக்கக்கூடாது என்பது நமக்கு தெரியும். ஆனால் தேர்தல் நடைமுறைக்கு பிறகும் இதேதுல்லா சார், ஒரே ஒரு நிமிஷம். தேர்தல் நடைமுறை பீகாரில் எப்போ இந்த 10,000 ரூபாவை தொழில் துவங்குவதற்கு எப்போ கொடுத்தாங்க, அந்த டேட்டு நீங்கள் நடைமுறைக்கு வந்த பிறகு அப்படிங்க இன்றைக்கு ரொம்ப தெளிவாக பிரசாந்த் கிஷோர் தேதி வாரியா எத்தனை லட்சம் பேருக்கு ஆரம்பிச்சது எப்போ, எத்தனை லட்சம் பேருக்கு தேர்தல் இது அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு பிறகு கொடுத்தாங்கிறது ரொம்ப தெளிவாக தேதி வாரியா சொல்லலாம். இது அது நம்ம அதுக்குன்னு நம்ம மனப்பாடம் பண்ணிட்டு வர முடியாது. நடந்த உண்மையை சொல்றேன். அப்புறமா நீங்க மற்றவங்களுக்கு நீங்க அதை சொல்லி கொடுங்க, பரவாயில்ல. நான் சொல்வது நடந்ததை நான் சொல்றேன். முதல்ல இது எவ்வளவு பெரிய ஒரு பிரதமரோ ஒரு ஆட்சியாளர்களோ இந்த மாதிரி செய்யலாமா? ஒரு தனி மனிதர் செய்தால் அதன் நிலைமை என்ன? ஆக தேர்தல் கமிஷன் அதை தடுத்திருக்கணும், அல்லது அதை பற்றி ஏதாவது எடுத்து சொல்லியிருக்கணும். அது கூட செய்யலை. காரணம் உங்களுக்கு நன்றாக தெரியும். தேர்தல் கமிஷன் நியமனத்திலேயே அது திரு அமித்ஷா அவர்களும் திரு மோடி அவர்களும் சேர்ந்து நியமித்த ஒரு தேர்தல் கமிஷன். இது உலகறிஞ்ச விஷயம். அது மட்டுமல்ல, எஸ்ஐஆருங்கிற ஒன்றை 60 லட்சம் வாக்குகளை பறித்தது மட்டும் இல்லாமல் 25 லட்சம் வாக்குகளை சேர்த்துல சார். இல்லை, நான் ஒன்று கேட்குறேன். அமித்ஷா ஹோம் மினிஸ்டர் கூட எதிர்கட்சி தலைவர் இவங்கெல்லாம் இருக்கிறது தான் அந்த பேனல். அதில் இருக்க வேண்டியவர் பிரதமர், எதிர்கட்சி தலைவர், உச்ச நீதிமன்ற நீதிபதி. இந்த 3 பேர் முன்னாடி உங்களுக்கு தெரிந்து உச்ச நீதிமன்ற நீதிபதி எல்லாரும் இருந்து எந்த தேர்தல் ஆணையரை நியமித்திருக்கிறாங்க? இதற்கு முன்பு திரு வாஜ்பாய் அவர்கள் இருக்கும்போது சரி, டாக்டர் மன்மோகன் சிங் இருக்கும்போது சரி, உச்ச நீதிமன்ற நீதிபதி இல்லாம அந்த தேர்தல் கமிஷனர் நியமிக்கப்பட்டதே இல்லை. ஒருத்தர் சொல்லுங்க, இந்த தேர்தல் ஆணையர் உச்ச நீதிமன்ற நீதிபதி இருக்கிற பேனல் மூலமா நியமிக்கப்பட்டாங்க அப்படின்னு ஒருத்தரை சொல்லுங்க. இதுக்கு முன்ன நியமிக்கப்பட்ட அத்தனை பேருமே தான் எப்ப இந்த சட்டத்தை திருத்தினாங்களோ, எந்த சட்டத்தை உச்ச நீதிமன்ற நீதிபதிக்கு பதிலாக மத்திய அரசில் உள்ள அமைச்சர் எப்போ திருத்தினாங்களோ அன்னைக்கிலிருந்து தான் இல்லை. ஆக நீங்கள் தெரிந்து கேட்குறீங்களா தெரியாமல் கேட்குறீங்களா எனக்கு தெரியாது. ஆனால் நான் சொல்வதெல்லாம் உண்மை. இந்த சட்ட திருத்தம் என்பது உச்சநீதிமன்றமும் எதிர்த்து, நீதித்துறையும் எதிர்த்து இருக்குது, வழக்கறிஞர்களும் பார் கவுன்சில் எதிர்த்து இருக்குது. அதனால் இப்படி அது மட்டுமல்ல, இன்றைக்கு தேர்தல் மிஷின் கூட தயார் பண்ணுற இடத்துல இருக்கக்கூடிய அந்த டைரக்டர்ஸ் பிஜேபியை சார்ந்தவர்கள். இந்த உண்மையை நமக்கு இப்போ இல்லை, நீண்ட காலமாக தெரியும். ஆக நான் என்ன சொல்ல வர்றேன், இது ஒரு உண்மையான தேர்தல் அல்ல. இந்த தேர்தல் நம்முடைய தேர்தல் கமிஷனர் அல்லது தேர்தல் கமிஷன் செய்த ஒரு தகுதி திட்டம். அதுக்கு முன்னால் ஒரு மாதத்துக்குள்ளே இன்னைக்கு தமிழ்நாட்டில் இன்றைக்கி 13 ஆவணங்கள் காமிச்சா தான் நீங்கள் சேர முடியும், அல்லது குறைஞ்சபட்சம் பாஸ்போர்ட்டாவது இருக்கணும். எத்தனை ஏழைகள்கிட்ட பாஸ்போர்ட் இருக்குது? பாதிக்கு 2022 நீங்கள் ஒரு வீட்டில் குடியிருந்தால் தான் நீங்கள் அந்த ஆதாரத்தை காமிக்க முடியும். இன்றைக்கி எத்தனை ஏழைகளுக்கு சொந்த வீடு இருக்குது, எத்தனை ஏழைகள் வாடகை வீட்டில் இருக்காங்க? இதையெல்லாம் பார்க்கும்போது தொடர்ந்து இந்த எஸ்ஐஆர் என்பது ஒரு மாதத்தில் நடந்ததுனால தான் இந்த பாடம் கற்பிக்கிறதுக்கு வர்றேன் நான். தமிழ்நாடு மட்டுமல்ல, எங்கெல்லாம் இந்தியா கூட்டணிகள் இருக்கிறதோ அது அவர்களெல்லாம் பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த எஸ்ஐஆர் விஷயத்தில் கட்சிகள், கட்சி தொண்டர்கள், இந்தியா கூட்டணி ஒட்டுமொத்தமாக மக்களுக்கு உதவ வேண்டும் என்பது ஒரு பாடம்.
ஏன்னா அப்படி செய்யலைன்னு சொன்னால் பீகாரில் நடந்தது தான் இங்கே நடக்கும். ஆக இப்படி பல்வேறு விஷயங்கள் உங்களுக்கு ஆசாராம் பாபுன்னு ஒருத்தர் கொலைப்பழி அவருக்கு இருந்து அவர் உள்ளே இருந்தார். அவரை வெளியே கொண்டு வந்து பெயிலில் கொண்டு வந்து அவருடைய கட்டடத்தில் பல சட்டமன்ற உறுப்பினர்களுடைய தேர்தல் வாக்கு எண்ணிக்கை நடந்திருக்கு. அவரே என்ன பண்ணியிருக்காரு, அவருடைய வாகனங்களில் அவருடைய கல்லூரி வாகனங்களில் கொண்டு வந்து அவர் வந்து இரவோடு இரவாக அந்த வாக்கு பெட்டிகளை மாற்றுவதற்கு ஏற்பாடு பண்ணி அங்கே என்ன நடந்திருக்குன்னு சொன்னால் உங்களுக்கு மின்சாரம் அணைக்கப்பட்டிருக்கு. இப்படி பல இடங்களில் அங்கே பீகாரில் நடந்ததும் வெட்ட வெளிச்சத்துக்கு வந்திருக்கு. இப்படி அது மட்டும் இல்லை, எம்எல்ஏ இருக்கக்கூடியவர், அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்கள் வாக்குச்சாவடியை மிரட்டி வாக்குச்சாவடியில் இருப்பவர்களை வெளியே அனுப்பிச்சு விட்டுட்டு வேலையை பார்த்தது வருது. இவ்வளவு தகவல்களும் வந்து கொண்டு இருக்கிறது. ஆக அதனால தான் வெற்றி. அதுதான் வெற்றிக்கு மிக காரணம். நான் என்ன சொல்ல வரேன், இதுக்கு முன்னே காங்கிரஸ் தேஜஸ்வி யாதவ் இந்த கூட்டணி இதுக்குள்ள அங்க எந்த பிரச்சனையும் இல்லை. கூட்டணி அமைக்கிறதா இருக்கட்டும், இல்ல என்ன கேட்கிறேன்னா அதெல்லாம் பேசணும். ஒரு காங்கிரஸ் தலைவரா பீகார்ல என்ன நடந்துச்சு, பிரியங்கா காந்தி அவர்கள் பிரச்சாரத்துக்கு போனாங்களா, கடைசி நேரத்துல ராகுல் காந்தி பிரச்சாரத்துல இருந்தாரா, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நீங்க பேசணும். நான் சொல்றேன், குற்றச்சாட்டுகள் கொஞ்சம் கேட்டுட்டீங்க, நான் சொல்றேன் ப்ளீஸ். வேற ஏதாவது கேட்கணும்னா கேட்டுருங்க. அதாவது ஆர்கே சிங்னு முன்னாள் மத்திய அமைச்சர் பாஜக, இன்னைக்கு பாஜக இருந்து விலகி இருக்கார். என்ன சொல்றாரு தெரியுமா, பாஜகவுடைய வேட்பாளர்கள் பெரும்பாலானோர் குற்றவாளிகள், குற்றம் சாட்டப்பட்டவர்கள். சொல்ல வர்றேன், பிரியங்கா காந்தி அவர்கள் ஏன் பிரச்சாரத்துக்கு போகல? ஏன்னா உங்களுக்கு நேரம் 6 நிமிஷம் முடிஞ்சிருச்சு. நீங்க பிரியங்கா காந்தி ஏன் பிரச்சாரத்துக்கு போகல, கடைசி நேரத்துல ராகுல் காந்தி ஏன் பிரச்சாரத்துக்கு போகல, அகிலேஷ் யாதவ் காங்கிரஸ் போட்டியிட்ட எந்த தொகுதிகளுக்கும் ஏன் பிரச்சாரத்துக்கு போகல, இந்த காரணங்களை இதே இதுல வைக்கணும்ல. அது வைக்கிறது தான் ஆரம்பிக்கிறேன், நீங்க வைக்க விட மாட்டேங்கிறீங்களா? இந்த சொல்லி இன்னைக்கு நடந்த சம்பவத்தை உங்களுக்கு டைம் இவ்வளவுதான் கொடுக்க முடியும். இந்த கேள்விகளுக்கு இதே இதுல மக்களுக்கு விளக்கம் கொடுக்கணும். எதுக்கு விளக்கம் கொடுக்கிறேன்? இங்க ஆர்கே சிங் உடைய ரெண்டாவது விஷயம் சார், இவங்க இந்த 3 விஷயத்துக்கும் என்னுடைய நான் முடிச்சிருப்பேன். நீங்க என்ன பேச விடாம மக்களுக்கு தடுக்கிறீங்க நான் நினைக்கிறேன். அவர் என்ன சொல்றாரு, இது மாதிரி ஒவ்வொரு கூட்டணிகளையும் பிரச்சனை நடந்திருக்கு. அந்த பிரச்சனை எந்த அளவுக்கு நடந்திருக்குன்னா, முதல்வர் வேட்பாளர் இல்லாத தேஜஸ்வியை ஏன் அனௌன்ஸ் பண்ணி கேட்குறீங்க, ஆனால் முதல்வராகவே இருந்துகிட்டு இருக்கக்கூடிய நிதிஷ்குமாரை அறிவிக்கலை. அவருடைய கட்சியுடைய துணைத் தலைவர் நீங்கள் எங்களை அறிவிக்கலைன்னா மைனாரிட்டி கவர்மெண்ட்டாக இருக்கக்கூடிய உங்களை நாங்கள் காலை பிடிச்சி இழுப்போம்னு சொன்ன பிறகுதான் அவர் அறிவிக்கிறாங்க. அப்ப இங்கேயும் அந்த பிரச்சனை இருக்கு, அங்கேயும் பிரச்சனை இருக்கு. வெறும் காங்கிரஸ் மட்டும் பிரச்சனை இல்லை. ஏன் பிரியங்கா காந்தி பிரச்சாரத்துக்கு போகல சொல்லுங்க. அதாவது யார் பிரச்சாரம் போறாங்க போகலைங்கிறது அந்த இந்தியா கூட்டணி எடுக்கக்கூடிய முடிவு. ராகுல் காந்தி 5 முறை போயிருக்காரு, பிரதமர் 9 முறை போயிருக்காரு. அதுக்கு முன்னால பீகார்ல இந்தியா கூட்டணியுடைய முதலமைச்சர் வேட்பாளர் தேஜஸ்வின்னு சொன்ன பிறகு, அனௌன்ஸ் பண்ண பிறகு ராகுல் காந்தி பிரச்சாரத்துக்கு போனாரா? நான் திரும்ப சொல்றது, அதாவது தொடர்ந்து பீகார்ல அதிகமா ராகுல் காந்தி எஸ்ஐஆர் விஷயத்துல மக்கள் போனாரு, ஓட்டுவரிக்கை பண்ணாரு, நான் மறுக்கல. தேஜஸ்வி யாதவ் பீகார்ல இந்தியா கூட்டணியுடைய முதலமைச்சர் வேட்பாளர்னு ராகுல் காந்தி இல்லாமல் ஒரு முடிவு எடுக்கப்பட்டுச்சு இல்லையா? அதுக்கு பிறகு ராகுல் காந்தி பீகாருக்கு பிரச்சாரத்துக்கு போனாரா? இல்லாம முடிவு எடுக்கப்பட்டதுன்னு எப்படி உங்களால சொல்ல முடியும்? உங்க நெஞ்சில அவர் இல்ல, ராகுல் காந்தியுடைய அனுமதி இல்லாம, ராகுல் காந்தியுடைய அனுமதி இல்லாம கெலாட்டு போயிருப்பாரா? சும்மா நீங்க அதாவது அதுக்கப்புறம் பிரச்சாரத்துக்கு போனாரா? அதுக்கப்புறம் ராகுல் காந்தி நீங்க ஒரு பத்திரிகையில ஒரு செய்தி வந்துச்சு, ஒரு பத்திரிகை ஆசிரியர் சொன்னாங்க, அதே பத்திரிகை செய்திகள் தான் உங்ககிட்ட வைக்கிறேன். ராகுல் காந்தி ஏன் பிரச்சாரத்துக்கு போகல? அதைத்தான் நான் இப்ப சொல்றேன். ராகுல் காந்திக்கு தெரியாம தான் தேஜஸ்வி அறிவித்தார்கள். உங்களால சொல்ல முடியுமா? அதுக்கு பிறகு ஏன் பிரச்சாரத்துக்கு போகல? நான் கேக்குற கேள்வி பாருங்க, நீங்க இடையில தெரிஞ்சிருக்கு, நீங்க பேசிட்டீங்க, நான் பதில் சொல்றேன். சொல்லுங்க. ராகுல் காந்திக்கு தெரியாம தான் காங்கிரஸ் கட்சி தேஜஸ்வி யாதவ் முதல்வர் அறிவிச்சுச்சா? தெரிஞ்சுதான் பண்ணாங்க. முந்தி நாங்க நிதிஷ்குமார் அறிவிக்கிறதுக்கு முன்னால காங்கிரஸ் கூட்டணி அறிவிக்கும் போது அதுல போய் கோளாறு சொல்றது. சரி, பிரியங்கா காந்தி ஏன் பிரச்சாரம் பண்ணலங்கிற அவங்க விருப்பம். இந்த அனௌன்ஸ்மென்ட்க்கு அப்புறம் ஏன் ராகுல் காந்தி பிரச்சாரத்துக்கு போகல அது சொல்லுங்க. அதுக்கும் சொல்றேன், ராகுல் காந்தி போக வேண்டிய அளவுக்கு அவர் போயிருக்காரு. பின்னால போல போலங்கிறது ரொம்ப முக்கியமான காலகட்டம், கடைசி நாட்கள். அந்த நாட்கள்ல ராகுல் காந்தி பிரச்சாரத்துக்கு போகல அப்படின்னா ஒரு அகில இந்திய தலைவர்
அவருக்கு பல இடங்களில் போக வேண்டிய வேலை இருக்கும், பல இது இருக்கும். அதே நேரத்தில் எங்களுடைய வேட்பாளராக இருக்கக்கூடிய முதல்வர் வேட்பாளர் தேஜஸ்வி போகாமல் இருந்தாரா? அதை சொல்லுங்க. எங்கள் கட்சியுடைய மாநில தலைவர் போகாமல் இருந்தாரா? எங்கள் கட்சியுடைய மாநிலத்தில் பல பொதுச் செயலாளர்கள் துணைத் தலைவர்கள் போகாமல் இருந்தாங்கன்னா அந்த கேள்வியை கேட்டால் போதும். நீங்க திரு மல்லிகார்ஜுன கார்கே போல, திரு கே.சி. வேணுகோபால் ஏன் போல, ஏன் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை போகல, ஏன் சித்தராமையா போகல, இப்படி இந்த கேட்கிற கேள்வியே இது வந்து அர்த்தமில்லாத கேள்வி. கேட்கல சார். ஏன் ராகுல் காந்தி போல, பிரியங்கா காந்தி போகல, அகிலேஷ் யாதவ் ஏன் காங்கிரஸ் போட்டியிட்ட சட்டமன்ற தொகுதிகளுக்கு பிரச்சாரத்துக்கு போகல? இந்த கேள்விகள் எல்லாம் நான் முன்வைக்கல. நீங்க வச்சிட்டீங்க. பீகார் தோல்விக்கு என்ன காரணம் சொல்லுங்க. நிறைய உண்மைகளை நான் சொல்லலாம்னு இருக்கும்போது நீங்க இந்த திசை திருப்பல் வேண்டியதில்லை. நான் கேட்கிற ஒரே கேள்வி சார், ஏன் தோல்வி வெற்றி என்பது எல்லா நேரங்களும் எல்லா கட்சி கிடைக்கல. பாஜக தோக்கலையா? பாஜக 400 இடங்கள் சொன்னாங்களே, 240 இடத்துக்கு தள்ளினாங்களே, அதே பீகார் மக்கள் ஓட்டு போட்டாங்களா? அன்னைக்கு பீகார் மக்கள் வந்து பாஜகவுக்கு போடல, இன்னைக்கு பாஜகவுக்கு போட்டிருக்காங்க. இவ்வளவுதான். தேர்தலில் வந்து எல்லா காலமும் திமுக இல்லை, எல்லா காலமும் அதிமுக இல்லை, எல்லா காலமும் காங்கிரஸ் இல்லை. எப்போ மக்கள் நினைக்கிறாங்களோ அந்த மாற்றத்தை கொண்டு வருவாங்க. ஆனால் இங்கே மாற்றத்தை கொண்டு வந்தது தேர்தல் கமிஷன். தில்லு முள்ளு முறைகேடு, இதை நான் எடுத்து சொல்லாமல் இருக்க முடியாது. இன்னைக்கு உலகம் எல்லா பத்திரிகையிலும் செய்தி அது. மகிழா யூத் இதுதான் பீகாருடைய தேர்தல் வெற்றிக்கு காரணம்னு மோடி சொல்றாரு. அது இல்லைன்னு என்ன சொல்றேன்னா, மகிழாவுக்கு உண்மையிலே அன்பு இருந்தா 3/1 பார்லிமெண்ட் உறுப்பினர்கள் இருக்கணும், எல்லாத்திலும் இருக்கணும்னு சொல்லி அன்னை சோனியா காந்தியுடைய அறிவுறுத்தல மன்மோகன் சிங் சட்டத்தை கொண்டு வந்தப்ப அந்த சட்டத்தை கிடப்புல போட்டது யாரு? அதிகாரம் யாருக்கு போயிருக்கு? பெண்களுக்கு அதிகாரம் போகிவிடக் கூடாது என்பதுல எவ்வளவு பெரிய இதா இருக்காங்க ஆர்எஸ்எஸும் பிஜேபி என்பது பெண்கள் மேல அவங்க எவ்வளவு எதிராக இருக்காங்க. பெண்களை வந்து எவ்வளவு கேவலமா நினைக்கிறாங்க. அவங்களும் அவங்களுடைய சித்தாந்தம் நமக்கு தெரியும். இதெல்லாம் ராகுல் காந்தி கடைசி நேரத்தில் பிரச்சாரத்தில் வச்சிருக்கலாம், பிரியங்கா காந்தி பிரச்சாரத்தில் வச்சிருக்கலாம், அகிலேஷ் யாதவ் பிரச்சாரத்தில் வைத்திருக்கலாம். திரும்ப அங்கே வந்துட்டீங்க. நான் யூத்துக்கு வர்றேன், மகிழாவுக்கு வந்துட்டேன். சரி, இன்னைக்கு இளைஞர்கள் வந்து அங்கே உண்மையிலே கௌரவிக்கப்பட்டிருந்தா குஜராத்லயும் இந்த பிரச்சாரங்களை எல்லாம் ஓச்சோரி பிரச்சாரம் சார் கொஞ்சம் தமிழ்நாட்டுக்கு ஏன் சார் பீகார் இளைஞர் வர்றான்? கர்நாடகத்துக்கு ஏன் சார் பீகார் இளைஞர் வர்றான்? எல்லாம் இன்னைக்கு இந்தியாவிலே பீகார்ல உள்ள இளைஞர்கள் தான் வெளி மாநிலத்தில் இருக்கான். நீ உண்மையிலே இத்தனை வருஷம் 20 வருஷம் ஆட்சி அல்லது டபுள் இன்ஜின் சர்க்கார் அந்த இளைஞர்களுக்கு ஏன் வேலை வாய்ப்பு கொடுக்கல? அதனாலதான் எங்க கூட்டணி சொல்லுச்சு வீட்டுக்கு ஒருவருக்கு வேலைன்னு சொல்லுச்சு. மக்களுக்கு என்ன நம்புறாங்க, காங்கிரஸ் நம்பல சார். அதுக்கு ஒரு விளக்கத்தை கொடுக்கணும். நான் இவ்வளவு தூரம் சொல்லிட்டேன். A bird in the hand is better than two in the bush ன்னு சொல்லுவாங்க ப்ராவர்பு, பழமொழி. அந்த பழமொழி பிரகாரம் நாளைக்கு கிடைக்கக்கூடிய வேலையை விட இன்னைக்கு கிடைக்கக்கூடிய 10,000 பெருசுன்னு கொஞ்சம் பேர் வாக்களிச்சிருக்கலாம். அதனால 20 வருஷம் தொடர்ச்சி ஆட்சி செய்யக்கூடிய ஒருத்தருக்கு மக்கள் வாக்களித்து இருக்கிறாங்க. ஒரு வருஷத்துல 18 பாலங்கள் உடைஞ்சு விழுந்திருக்கு. பேச விட மாட்டேங்கிறீங்க. நீங்க வந்து எதிர்கட்சியில் நீங்க கேட்ட கேள்விக்கு ஒரு பதில் தான் சொல்றேன். 10 மாசத்துல 18 பாலங்கள் இடிஞ்சு விழுந்திருக்கு. டபுள் இன்ஜின் சர்க்காருடைய காசு மட்டுமல்ல, இந்தியாவுடைய காசு வீணா இருக்கு சார். உங்களுக்கு தெரியும், இந்தியாவுடைய காசு வீணா இருக்கு சார். இது 18 பாலம் விழுந்தது உலகத்துக்கே தெரியும் சார். எவ்வளவு ஊழல் நடந்திருக்கு சார். இந்த ஊழலுக்கு பிறகும் வேலை வாய்ப்பு இல்லாததுக்கு பிறகும் மகிழாவுக்கு எந்த விதமான முன் வேலைகளை எதுவும் கொடுக்காத பிறகும் 10,000 ரூபாய் கொடுத்து வேலை வாங்கினது மட்டும் தேர்தல் கமிஷனுடைய இதனால ஜெயிச்சிருக்குன்னு ஊர் உலகம் சொல்லுது. ஒரே வரி ஒன்றும் இல்லை. காட்டாட்சினா போன வருஷம் அதிகமாக தேஜஸ்வி யாதவுடைய எம்பிக்கள் வந்திருக்க வேண்டிய முடியாது. 2020 அவர் தான் எல்லா கட்சியோட அதிகமான எம்எல்ஏ இடம் கொடுத்தாரு. அதனால காட்டாட்சினால அவர் தொடர்ந்து தோத்துக்கிட்டு இருக்க மாதிரி ஒரு முகத்தை கொடுப்பது தப்பு. 53 தொகுதிகள் இஸ்லாமியர்கள் அதிகம் வசிக்கின்ற தொகுதிகளில் 43 தொகுதிகளில் என்டிஏ கூட்டணி வென்றிருக்கிறது சார். அப்ப அரசியல் மாற்றம்னு தான் நினைக்கிறாங்க ஒழிய அங்க உள்ள பொருளாதார தட்பவெட்ப நிலை இல்ல சார். கேக்குறாரு அவரு. எதுக்கு கேக்குறாரு? இல்ல அதுதான் அங்க போயிட்டு வந்த ஸ்டாலினுக்கே தெரியலையே. கரெக்டா தானே சொல்றாரு. அங்க அப்படிலாம் இல்லைங்க, சரியா தான் இருக்குன்னு சொல்றாரு. பாவம் நீங்க போயிட்டு எஸ்ஐஆருங்கிறத பெருசா பிரபகண்டா பண்ணணும்னு தேர்தல் காலத்துல போய் எஸ்ஐஆர் நீங்க இதுல என்ன சொல்லுவார்? சிறுபான்மை மக்கள் வாக்குகள் ஒண்ணு கூட பிஜேபி கிடைக்கல. அதுக்கு காரணம் என்னன்னா, ஆர்ஜேடியிலையும் முஸ்லீமு, ஜேடியூலையும் முஸ்லீமு, அது ஒய்சி முஸ்லீம்,
இப்படி 3 முஸ்லீம் இருக்கும்போது அங்கே என்ன நடக்கும்? முஸ்லீம்கள் வாக்கு பிரிக்கப்பட்டதுனால மற்ற வாக்குகள் பிஜேபி கிடைச்சி, அப்படித்தான் பிஜேபி ஜெயிச்சிருக்க ஒழிய முஸ்லீம் ஒரு முஸ்லீம்கள் கூட வேட்பாளராக நியமிக்கல. அதெல்லாம் பிரிச்சது யாரு? அதுவும் பாஜக எப்படி ஓட்டு போடுவாங்க? மாட்டுக்கறி சொல்லி பல பேரை சாவடிச்சாங்க. இல்ல அப்ப ஓவைசி காங்கிரஸ் கூட்டணியில் இந்தியா கூட்டணியில் வருவதற்கு எத்தனை முறை முயற்சி செய்தார்? ஏன் ரிஜெக்ட் பண்ணீங்க? ஏன் ரிஜெக்ட் பண்ணீங்க சார்? சார் இந்த ஓட்டு பிரிஞ்சிருச்சு, இது போயிருச்சு சார். ஓவைசி வந்தார நீங்க ரிஜெக்ட் பண்ணிருக்கீங்க. நாங்க சேர்த்து அப்ப என்ன அர்த்தம்? சேர்க்காம இருக்கலாம். அது எங்க? அதனால நீங்க தோக்கலாம், இன்னும் தோக்கலாம், பாஸ் அவுட் ஆகலாம். அது ஆயிருக்கு. அப்ப அது உண்மைன்னு சொல்லிட்டு போயிட வேண்டியதானே? நாங்க கூட்டணி சரியா கட்டமைக்கல, நாங்க தேர்தல் பணி சரியா செய்யல. ஹரியானாவில் கூட நாங்க ஒரே வீட்டுல இத்தனை ஓட்டு இருந்துச்சு கூட தெரியல. நாங்க அங்க அதெல்லாம் ப்ரொபகண்டா பண்ணோம். ஒரு மாடல் அலைக்கு இத்தனை ஓட்டு அவங்க இத்தனை ஓட்டு போட்டாங்க கூட எங்களால் கண்டுபிடிக்க முடியல. ஒரே டோர் நம்பர்ல 500 ஓட்டை கண்டுபிடிக்க முடியல. தேர்தல் படி அந்த லட்சணத்துல செஞ்சா எப்படி நம்ம வெற்றி பெற முடியும்? அப்ப நீங்க அதை தானே ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணணும். அதை விட்டுட்டு இல்ல அதை விட்டுட்டு இனிமே செய்ய போறோம். இதுவரை காரணத்தை கண்டுபிடிச்சிட்டோம். இல்ல ஓட்டு போடும்போது ஆரம்பிக்க போறோம். இல்ல பூத் ஏஜென்ட் எதுக்கு போடுறோம்? எதை போய் பார்ப்பதற்கு அங்க போடுறோம்? மக்களுக்கு அறியாமை சார். அரசியல் கட்சிக்கு அதுதான் தேர்தலில் லேக்குனா அப்படின்னு இவர் சொல்றாரு. யாரு? சொல்லக்கூடிய மிக தெளிவாக இருக்கிறது. அதே மாதிரி இன்னொன்னு, திமுக தலைவரும் இவர் சொன்ன இந்த இத்தனை விமர்சனங்களுக்குள்ளும் இது போன்று இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் இதையெல்லாம் அலசி ஆராய்ந்து அதற்கு இது செய்யணும்னு சொல்றார் இல்லையா? இவரை குறித்து மோடி அவர்கள் அங்கே சொன்னார், முதலமைச்சர் ஸ்டாலின் தமிழ்நாட்டில் இவர்களை துன்புறுத்துகிறார் என்று. அதே மாதிரி மோடி வந்து இதே அகிலேஷ் யாதவ் ஒரிசாவில் வந்து தமிழர்கள் திருடினாங்கன்னு சொல்லியிருக்காரு. அதையும் சொல் சார். நான் அதை தமிழர்களை பத்தி பேசும்போது உங்களுக்கு சந்தோஷமா இருக்கா? சந்தோஷம். இன்னைக்கு நேற்று ரிசல்ட் வருது. அவர் நியூயார்க்லயும் அவங்க சகோதரி வந்து யூரோப்லயும் இருக்காங்க. இது வாக்காளரை பத்தி ஒரு சின்சியரிட்டி இல்லாத ஒரு தலைவராக ராகுல் காந்தி இருக்கிறது தான் இந்த தொடர் தோல்விக்கு காரணம். அதை கூட கண்டுபிடிச்சு ஏத்துக்க தயாரா இல்லாம எஸ்ஐஆர் சொன்னா 6 ரயில்ல ஹரியானால இருந்து கொண்டு வந்து, அது மட்டுமல்ல பிஜேபி அமைச்சர்களோ எம்பிக்களோ அங்கேயும் டெல்லியிலேயே ஓட்டு போட்டு இங்கேயும் ஓட்டு போட்டு அந்த அசிங்கமான வேலையை காங்கிரஸ் வரல. தேஜஸ்வி யாதவுக்கு 2 ஓட்டு இருந்ததுங்க. பிரசாந்த் கிஷோருக்கு 2 ஓட்டு கல்கட்டாவில் இருந்தது, பாட்னாவில் இருந்தது. எல்லாமே நிரூபிச்சிருக்காங்க. அதாவது பயன்படுத்திருக்காங்க. தேர்தல் மட்டுமல்ல 6 ரயில பயன்படுத்தி ஹரியானால இருந்து வந்து வாக்குகளை கொண்டு வந்திருக்காங்க. தேஜஸ்வி 60 சீட்டு கொடுத்தது அதிகமா கொடுத்திருக்காங்க. இந்துக்களுக்கு விரோதம் தேஜஸ்வி தான சார் சீட்டு குறைவா கொடுத்தாரு. பாஜகவா சீட்டு குறைவா கொடுத்தாரு. அவர் எத்தனை % ஜெயிச்சாரு? நீங்க சொல்றீங்களே தேஜஸ்விக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி காங்கிரஸ் வீழ்த்துறது ஒரு பக்கம் இருக்கட்டும். இல்ல நீங்க காங்கிரஸ் பாஜக அழிக்கிறதுனா கூட 10 ஜெயிச்சிருப்பாருன்னு வெச்சுக்கோ. இல்ல நான் அத சொல்லல. பாஜக விளையாடுவதற்கு பல பேர் வெளியில இருந்து பேசுறாங்க. தமிழ்நாட்டில் அவர் வந்து 15 தடவை முயற்சி எடுத்ததாவும் அவருக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் கூட கொடுக்க தயாராகலவும் உங்ககிட்ட பேசுறதுக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அவர் சொல்லிருக்காரு. ரெண்டாவது இல்ல 3 முறை அவரு நான் வந்து தபால் கொடுத்தேன், தேஜஸ்விட்ட கொடுத்தேன், தேஜஸ்வி ஏத்துக்கலன்னு அவர் சொல்றாரு. ஜேஎம்எம்மும் எங்களுக்கு சீட்டு கொடுங்கன்னு கேட்டுச்சு, அது உண்மை. ஆனா முடிவு எடுக்கிறது யாரு? இப்ப தமிழ்நாட்டில் முதல்வர் தான், தமிழ்நாட்டுடைய திமுக தலைவர் தான் கட்சியினுடைய தலைவர். இங்க இந்தியா கூட்டணிக்கு அவர் தான் முடிவு எடுக்கணும். அது மாதிரி அங்கே அவருக்கு தெரியும் முடிவு எடுத்தா என்ன நடக்கும். உயர் சாதி வாக்குகள் வந்து ஒரு சுற்று வந்து சாதி வாக்குகள் கிடைக்காது அப்படிங்கிற ஒரு அடிப்படையில கொடுக்கல அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். நமக்கு நம்ம அவங்க உட்கார்ந்துருக்கோம். ஜெயிக்கிற ஆசை தேஜஸ்வி இல்லையா? ஆசை வந்து ராகுலுக்கு இல்லையா? இல்ல எனக்கு இப்போ என்னன்னா, இப்போ தேஜஸ்வி யாதவ் அவர்களுக்கு 2 இடத்தில் வாக்கு இருக்கிறது என்பது உண்மை என்றால், அந்த 2 இப்போ நாங்கள் பிஜேபி நண்பர் சொன்னார் நாங்கள் நிரூபித்திருக்கிறோம் அப்படின்னு சொன்னால், அந்த ஒரு விஷயம் போதும் அவருடைய வெற்றியை. கரப்ட் பிராக்டிஸ் அது செல்லாதுன்னு சொல்றது. அதாவது செத்து போனவங்க இல்ல இருங்க சார் இருங்க. இல்ல நீங்க லீகலா பேசிட்டு இருக்கீங்க. இல்ல நான் லீகலா பேசிட்டு இருக்கேன். நீங்க சொல்றேன் நீ லீகலா நான் பேசிட்டு இருக்கேன் சார். அமைதியா இருங்க சார். என்னோட நேரங்கள் தலையிடாதீங்க. சம்பந்தமா பேசிட்டு கேள்வி நேரம் சார். அதாவது பிராக்டிஸ் என்பது ஒரே வாக்காளர் ஒரு மாநிலத்திற்குள் 2 ஓட்டு வைத்திருந்தால் அவர் வெற்றி பெற்றிருந்தால் செல்லாது என்பது தீர்க்கமான சட்டம். அப்படின்னா ஒன்று எஸ்ஐஆர்ல உங்களுக்கு மட்டும் எப்படி 2 ஓட்டு வந்துச்சு? ஒன்று
அப்போ நீக்க போனாங்கன்னா உங்களை தானே முதல்ல நீக்கணும். உங்களுக்கு 2 ஓட்டு இருக்கு, அந்த ஓட்டு நீக்கப்படல. அடுத்து 2 ஓட்டுகளை வைத்துக் கொண்டு அன்னைக்கு ஒரு எவ்வளவு பெரிய கிரிமினல் 4 கோர்ட்டுக்கு அழைக்கப்பட்டார்களா இல்லையா? உலகத்தில் இருக்க கிரிமினல் காங்கிரஸ்ல இருக்காங்க. நீங்க பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்கா? 2011ல 63 பெற்ற காங்கிரஸ் 2000 சொந்தக்காரர் நீங்களே ஊழல் பத்தி ஒரே நிமிஷம் இல்ல அதாவது ஊழல் கிடையாது இருக்கு. இன்னைக்கு தமிழ்நாட்டிலே காங்கிரஸோட நிலைமை என்ன? 2011 63 சீட் வாங்க முடிஞ்சது. அதுக்கப்புறம் உள்ள தேர்தல்ல 45, இப்போ 25. ஸ்டாலின் சொல்லியிருக்க இல்ல இங்க தமிழ்நாட்டுல அவங்களுக்கு கொடுத்த எல்லாத்துக்கும் பாஜக காரணம் சொல்றாங்களே. இல்ல அதான் இப்ப திமுக சொல்லியிருக்குல்ல, இந்தியா கூட்டணியில இருக்கிறவங்க என்ன நடக்குது, உங்களுக்கு என்ன ஸ்ட்ரென்த் இருக்கு, இந்த தொகுதியில் அதே மாதிரி 25 எல்லாம் எதிர்பார்க்காதீங்க, 3 நாளா வாங்கிக்கோங்கன்னு சொல்றாரு. கடைசி 3 தேர்தல்ல உங்களுக்கு கிடைத்த தொகுதி என்ன? நீங்க எத்தனை தொகுதி வாங்க முடிஞ்சது திமுக கூட்டணியில? 14 எவ்வளவு ஜெயிச்சீங்க? 21 எவ்வளவு ஜெயிச்சீங்க? நீங்க வாங்குன தொகுதி எவ்வளவு கேக்குறீங்க? நீங்க வாங்குன தொகுதி எவ்வளவு? உங்களால ஒண்ணு கூட 63 நாயர்மார் கொடுத்தேன் பஞ்ச பாண்டவரா வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கலைஞர் சொன்னது மிகப்பெரிய ஒரு வாக்கியம் நமக்கு எல்லாம் தெரியும். 400 ஜெயிப்பேன்னு சொல்லி 240 குள்ள சுடுகணில அதுவும் இதேதுல்லா கழிவறைன்னு சொன்னாங்க. தமிழ்நாட்டிலையும் கழிவறை கட்டி சில மாதங்களில் இல்லாமல் போய் இன்றைக்கி எங்கேயுமே இல்லைங்கிறது நமக்கு தெரியும். அதுதான் பீகார் நிலைமை. 2வது விஷயம் வந்து மகளிர்னு சொல்கிறாங்க. மணிப்பூரில் மகளிருக்கு நடந்த பாஜக ஆட்சியில் டபுள் இன்ஜின் சர்க்கார் நடந்தது நமக்கு தெரியும். கதுவாவில் கதற ஒரு சிறுமியை கற்பழிச்சது ஆலயத்துக்குள்ளது நமக்கு தெரியும். பில்கிஸ் பானு விஷயத்தில் வந்து கற்பழிப்புக்கு பிறகு நான் என்ன சொல்ல வரேன், பிஜேபி எம்பிக்களும் எம்எல்ஏக்களும் ஆதரவா போய் நிக்கிறாங்க கற்பழிப்பு குற்றவாளிகளுக்கு. தெரியும், நீங்க மகிழாவை பார்த்த பார்வையும் தெரியும், அங்கே பீகார் இளைஞர்கள் இந்தியா முழுக்க அலைகிறது நமக்கு தெரியும். அதனால ஒரு தெளிவாங்க, அதாவது வளர்ச்சி என்பது உழைப்புக்கு பெயர் பெற்றோர்கள், அதனால எல்லா இடங்களிலும் உழைக்க செல்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம். வேலை இல்லைன்னு அர்த்தம் சார். அது ஏன் இப்படி நமக்கு யோசிக்கணும்? பீகார்லயே வேலை கிடைச்சா ஏன் போறோம்? சில மாநில மகாராஷ்டிரா ஏன் எல்லா தமிழ்நாட்டில் உள்ள இளைஞர்கள் எங்க போறாங்க? தமிழ்நாட்டுல இளைஞர்கள் எங்க போறாங்க? இல்ல தமிழ்நாட்டுல சமீபத்திலேயே எல்லா மாநிலத்துக்கு போல. ஒரு காலத்துல தமிழ்நாட்டுக்காரங்க மகாராஷ்டிரா பம்பை எல்லாம் போனாங்க, இப்ப போறது இல்ல. அப்ப தமிழ்நாட்டுக்கு நேபாளத்துல இருந்து ஏன் வர்றாங்க? நான் சொல்றது வந்து அங்கே இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடையாது. வளர்ச்சி திட்டங்கிற பேரில் வந்து பல பாலங்கள் இடிஞ்சு விழுந்துச்சு, பல கட்டடங்கள் இழுந்து விழுந்துச்சு. அங்கே பரீட்சை எழுதுறது எப்படி தெரியுமா எழுதுவாங்க? வேலை வாய்ப்பு பயிற்சிக்கு கூட்டமாக பெற்றோர்கள் நின்று விவரம் கொடுப்பாங்க, அதை கண்டு காணாமல் இருப்பாங்க. டீச்சர்லாம் எப்படி தெரியுமா இருக்காங்க? ஏபிசிடி தெரியாத ஏபிசிடி தெரியாத டீச்சர் வந்து கற்பழிப்பு குற்றங்கள் ஒட்டுமொத்தமா பீகார்ங்கிற மாநிலம் நட்பு மாநிலத்தை குற்றம் சுமத்துறீங்க. ஒரு விஷயம் உதாரணம் சொல்றது, அந்த மக்களை ஏமாத்தி இருக்காங்கன்னு சொல்ல வர்றேன். யார் ஏமாத்துனா? இன்னைக்கு டபுள் இன்ஜின் சர்க்கார் ஒரு மிகப்பெரிய உயர்வான நிலையில் இருந்தவர்களை இப்படி ஆக்கிட்டாங்கன்னு சொல்றீங்களா? இல்ல காங்கிரஸ் ஆட்சியில அப்ப இதோட மோசமா இருந்தாங்கங்கறத ஒத்துக்கிறீங்களா? சார், கற்பூரியா தாக்கூர் ஆட்சியில் வந்து எவ்வளவு சிறப்பாக நடந்துகிட்டு தமிழக முதல்வர் தெளிவா சொல்லி இருக்காரு. பாடம் என்பது அங்கே எப்படி நாம வந்து விழிப்புணர்வோடு இல்லாம இருந்தோமோ இங்கே விழிப்புணர்வோடு இருந்து எல்லா கட்சியும் ஒற்றுமையா இருந்து இந்த பாஜகவுடைய தேர்தல் கூட்டணியை, தேர்தல் கமிஷனுடைய கூட்டணியை ஒழிக்கணுங்கிறது அவர் சொன்ன பாடம். ஆனா பெரும்பான்மையான ரைட்டர்ஸ்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த எலெக்ஷனை வந்து உற்று நோக்கியவர் அத்தனை பேர் என்ன சொல்றாங்கன்னா, இந்த எலெக்ஷன் கமிஷன் பாஜகவுக்கு ஃபேவரா வேலை செஞ்சது ஒண்ணு. இந்தியா முழுவதும் உழைப்பு தேடி போகக்கூடியவர்கள் பீகாரிகள். நானே ஒரு தகவல் பீகாரிகள் அந்த நாட்டுல வளர்ச்சி எதுக்கு அவன் மாநிலம் விட்டு மாநிலம் போறான்? அங்க இப்பயும் சொல்றேன், சாலை வசதி கிடையாது, மின்சாரம் கிடையாது, அரசு பள்ளிக்கூடங்கள் வந்து
அரசு பள்ளிக்கூடமே சொன்னா? கிடையாது. அப்படிதானே சார் இருக்குன்னு அர்த்தம். மாட்டுத் தொழுவத்தை விட மிக மிக கேவலமாக இன்றைக்கு வர பீகாருடைய அரசு பள்ளிக்கூடம் இருக்குது. சரி, நன்றி. இங்க பாருங்க, நன்றி. இங்க இந்தியா தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய இளைஞர்கள் யாரும் நீங்க சொன்னீங்க. படிச்சவங்களை சொல்ல முடியுமா? நன்றி, நன்றி, படித்த நன்றி. இளைஞர்கள் ஒரே ஒரு காங்கிரஸுக்கு எந்த கூட்டணி நன்றி, இல்ல, நன்றி. கூட்டணி பீகார் சேர்த்து தலைமை கை காட்ட இதை முடியுமா? சொல்லி ஏமாத்துறாங்க. படிக்காத எங்களை பிரிவினை தற்குறிகள் உருவாக்குறாங்க. நிறைந்த மாநிலம் தான் பீகார். விஜய்க்கும் காங்கிரஸுக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. அவர் சொன்ன பத்திரிகையில தான் எழுதியிருக்காங்க. பத்திரிகையில அவர் சொன்ன எழுதியிருக்காங்க. பத்திரிகையில தான் எழுதியிருக்காங்க. யார் எழுதுறாங்க? அதே கேள்வி தான் நாங்க கேட்கிறோம். பாராட்டின பத்திரிகையாளர் யாரும் கேட்கிறோம். 4 மாடம் இல்ல, 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 ஒரே ஒரு நிமிஷம். அவர் சொன்ன பத்திரிகையில எழுதினாங்கன்னு சொல்றேன். இன்றைய விவாதம் பீகார் தேர்தலிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்ன அப்படிங்கிற விவாதத்தில் 4 கருத்துரையாளர்கள் நம்மோடு பங்கெடுத்தாங்க. 4 மனமார்ந்த நன்றி.